Hello everyone, welcome to Mass Tutor. Exercise 2.3 la 7th sum. Today is Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming? இன்னைக்கு வந்து Tuesday. என்னோட uncle வந்து 45 daysக்கு அப்புறம் தான் வராரு. In which day my uncle will be coming? அப்போ எந்த நாளில் வந்து அவர் வருவார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் நமக்கு தெரியும். இன் எ வீக் தெர் ஆர் 7 days நமக்கு தெரியும். ஸோ அந்த 7 daysக்குமே ஒரு நம்பர் வந்து நம்ம கொடுத்து அசைன் பண்ணலாம். லெட் அஸ் அசோசியேட் த நம்பர்ஸ் 0, 1, 2, 3, 4, 5, 6 டு ரெப்ரசன்ட் த டேஸ் சண்டே டு சாட்டர்டே ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ 0 வந்து என்னவா எடுத்துக்கணும்? சண்டே. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே அப்படின்னு நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். அப்போது டியூஸ்டேக்கு வந்து என்ன நம்பர் வரும்னு பார்க்கலாங்களா? த நம்பர் ஃபார் டியூஸ்டே இஸ் என்ன வரும்? சண்டே, மண்டே, டியூஸ்டே. அப்போ டியூஸ்டேக்கு என்ன வரும்? 2 வரும். த நம்பர் ஃபார் டியூஸ்டே இஸ் 2. சரி, நெக்ஸ்ட்டு எந்த நாள் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து அவர் என்னோட அங்கிள் வராருன்னு பார்த்தீங்கன்னா 45 days ஆஃப்டர் தான் வராரு இல்லையா? அப்போது டுடே டியூஸ்டே இந்த 2லேருந்து ஆஃப்டர் அப்படின்றதுனால ஆட் பண்ணோம். ஸோ 2லேருந்து 45 days ஆட் பண்ணோம். அப்போ 2 + 45 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ 2 + 45 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அது எந்த நாள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாட்கள். அப்போ என்ன மாடுலோ எடுக்கணும் அப்படின்னா மாடுலோ 7 தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஸோ எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். The day my uncle will be coming after 45 days is equal to. ஸோ இன்றைக்கி வந்து என்னன்னா டியூஸ்டே, அதுக்கான நம்பர் 2. எவ்வளோ நாளுக்கு அப்புறம் வராரு? 45 daysக்கு அப்புறம் வராரு. அப்போ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எவ்வளோ நாள்? 45 days. ஒரு வாரத்துக்கு இன் எ வீக் 7 days நமக்கு தெரியும். அப்போ என்ன மாடுலோ எடுக்கணும்? 7 தான் எடுக்கணும். சரிங்களா? ஸோ வி கெட் 2 + 45 47 மாடுலோ 7. ஸோ 47 மாடுலோ 7. அப்போ 7ஓட 47 பிக்காக இருக்குது. ஆனால் சும்மாலாக தானே இருக்கணும். இது வந்து ரிமைண்டர் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது சும்மாலாக தான் இருக்கணும். அப்போது பிக்காக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கணும்? இதை அகைன் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால் மாடுலோ யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். 47 7ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ என்ன கிடைக்கும்? 6 7s are 42 வரும் இல்லையா? 6 7s are 42. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 5 இருக்கும். கரெக்டாக? ஸோ 47 7ஆல் டிவைட் பண்ணால் 6 7s are 42 வரும். ரிமைண்டிங் வந்து 5 இருக்கும். அப்போ ரிமைண்டர் வந்து 5 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரிமைண்டர் 5 வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மாடுலோ 7 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாமா? 47 மாடுலோ 7 கிடச்சிருக்கு. இது ரிமைண்டர் 47 மாதிரி வரும். ஆனால் ரிமைண்டர் வந்து இங்கே இருக்கக்கூடிய 7ஓட ஸ்மாலாக இருக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா அகைன் இந்த இடத்துல மாடுலோ வந்து அப்ளை பண்ணும்பொழுது 47 7ஆல் டிவைட் பண்ணி மாடுலோ என்ன ரிமைண்டர் என்ன வருமோ அதை தான் இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கணும். இப்போ 47 7ஆல் டிவைட் பண்ணால் 6 7s are 42. பேலன்ஸ் வந்து 5 வந்தது. ஸோ அந்த 5 வந்து நான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ரைட் பண்ணலாம்? 5 மாடுலோ 7. அப்போது நம்பர் 5க்கு என்ன டே அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ 0 1 2 3 4 5 6 இல்லை 5 வந்து என்ன டே? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே தான் நம்பர் 5 இல்லையா? அப்போ எந்த நாளைக்கு வருவார் அப்படின்னா 5ங்கிறது ஃப்ரைடே. அப்போ ஃப்ரைடே தான் என்ன வந்து என்னோட அங்கிள் வந்து வருவார் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம். The day for the number 5 is Friday. Therefore எந்த நாளைக்கு வந்து என்னோட அங்கிள் வராரு? Friday. Therefore on Friday my uncle will be coming. That's all.